மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று வந்தது. என்ன வழக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் கிட்டத்தட்ட ஒரு 7 இடத்துல இடைத்தேர்தல். அதில் ஒரு 5 இடங்கள் இடைத்தேர்தலில் வருவதற்கு முன்பாகவே அந்த தேர்தல் வெற்றி பெற்று எம்எல்ஏக்கள் ஆனவர்கள் அவர்கள் வெற்றி செல்லாது என்று நீதிமன்றத்தில் வழக்கு. ஸோ ஒரு பக்கம் அவர்கள் வெற்றி பெற்றதை ராஜினாமா பண்ணிட்டு அவங்க காலியானதாக அறிவிக்கப்பட்டது. தாவேகா அரசாங்கத்தால் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இப்போ இடைத்தேர்தல் அறிவிக்கணும். தேர்தல் கமிஷன் கட்டுப்பாட்டில் இருக்குது. அவங்க தான் அதை இடைத்தேர்தலை தேதி அறிவிப்பாங்க. இந்தியா முழுமைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 மாநிலங்களில் ஒரு இடம் காலியாக இருக்குது. ஒன்று நோட்டிஃபிகேஷன் ஒருத்தர் எம்பி ஆனதுனால காலியாச்சு. இன்னொருத்தர் டிஸ்குவாலிஃபை, அவர் எம்எல்ஏவாக பதவி அந்த பதவியில் நீடிப்பதற்கு தகுதி இல்லை அவருக்குன்னு சொல்லி அவர் டிஸ்குவாலிஃபை பண்ணதுனால அந்த இடம் காலியாச்சு. இன்னொருவர் மரணம் அடைந்ததுனால தொகுதி காலியாச்சு. குஜராத், மத்திய பிரதேசம், பீகார் 3 மாநிலங்களில் ஒரு தொகுதி தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. தமிழ்நாட்டில் மே மாதம் 10ஆம் தேதி ரிசைன் பண்ணியிருக்காரு. 10ஆம் தேதி பதவி ஏற்றுக்கிட்டாரு. 10ஆம் தேதி ரிசைன் பண்ணிட்டார். யாருன்னா நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய். அவருடைய திருச்சி கிழக்கு தொகுதி காலியாக அறிவிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுக புற்றீசல் போல அங்கேருந்து டக்குன்னு கிளம்பி நிறைய பேர் வந்தாங்க. அதில் ஒரே நாளில் 3 பேர் ராஜினாமா பண்ணாங்க. நம்ம மதுராந்தகம், அதுக்கப்புறம் பெருந்துறை, அப்புறம் தாராபுரம், இது 3 பேருமே ஒரே நாளில் ராஜினாமா பண்ணாங்க. ப்ளஸ் விஜயபாஸ்கர் சான்கோ ராஜினாமா பண்ணுச்சு. கரூர், விராலிமலை, இது எல்லாமே சேர்ந்து ஒரு 7 தொகுதிகள் இப்போ தமிழ்நாட்டில் காலியாக இருக்குது. இந்த 7 தொகுதிகளுக்கு வெற்றி பெற்றது, ஏற்கனவே அவங்க வெற்றி பெற்றது செல்லாதுன்னு சொல்லிட்டு திருச்சி கிழக்கு தொகுதியினுடைய 2வது இடத்தை பிடிச்சால இனிகோ இருதயராஜ். அவர் விஜயனுடைய வெற்றி செல்லாது, ஜோசப் விஜயனுடைய வெற்றி செல்லாதுன்னு அவர் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாரு. அந்த தேர்தல் வழக்கு நிலுவையில் இருக்கு. அதே மாதிரி பெருந்துறை, அம்பாசமுத்திரம், அப்புறம் என்னென்ன தொகுதிகள் அப்படின்னு சொன்னா விராலிமலை, இந்த தொகுதிகள்லாம் அவங்க இந்த தேர்தல் நடத்தக்கூடாது. அது என்னன்னா கரூர், விராலிமலை, திருச்சி கிழக்கு, பெருந்துறை, அம்பாசமுத்திரம். ஸோ இந்த 5 இடங்கள்ல தேர்தல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடியை சேர்ந்த வெங்கடாச்சலபதி அவர் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தார். அந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்புல அரசு தலைமை வழக்கறிஞர் வாதாடினாரு. அந்த மனுதாரர் தரப்புல வாதாடினாங்க. 2 தரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு நீதிமன்றம் மிக தெளிவாக ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. என்னன்னா, இடைத்தேர்தல் நடத்துவதற்கு தேர்தல் கமிஷனுக்கு தடை விதித்து அவங்க இப்ப இடைத்தேர்தலில் எதுவும் நடத்தக்கூடாது. ஏன்னா இந்த தேர்தல் வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதுனால 2018 இந்த மாதிரி நிறைய வழக்குகள் முன்னுதாரணமாக உதாரணமாக இருப்பதனால தேர்தல் வழக்குகள் நிலுவையில் இருக்கும்போது இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது. ஒருவேளை தேர்தல் நடந்து அவர்கள் வெற்றி பெற்றால் அந்த வழக்கு நடந்து அந்த வழக்கில் ஒரு சிக்கல் ஒரு தொகுதிக்கு 2 எம்எல்ஏன்ற மாதிரி வந்துடக்கூடாதுன்றதுனால இந்த வழக்கை இந்த இடைத்தேர்தலை நடத்தக்கூடாது, வழக்கு முடிகிற வரை நடத்தக்கூடாது. ஆனால் தேர்தல் கமிஷனுடைய விதிமுறை என்ன சொல்லுதுன்னா, 6 மாதத்துக்குள்ள ஒரு தொகுதிக்கு தேர்தல் காலி ஆயிடுச்சுன்னா 6 மாசத்துக்குள்ள எலெக்ஷன் நடத்தணும். இப்போ அந்த தொகுதிக்கு 6 மாசத்துக்குள்ள எலெக்ஷன் நடத்தணும் நியாயப்படி. ஆனா நீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால நடத்தப்படுமா நடத்தப்படாதா அப்படின்னு தெரியல. இது யாருக்கு சாதகமான விஷயமா இருக்கும் அப்படின்னா, இன்றைய நிலைமைக்கு வெளியில பார்வையாளருக்கு என்ன தோணும்னா, ஆஹா விஜய்க்கு நீதிமன்றம் பெரிய ஆப்படிச்சிருச்சு, ஜோசப் விஜய்க்கு பெரிய இடிய உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கு, இந்த வழக்கில் அவங்க ஒரு தீவிரம் காட்டியிருக்கிறார்கள் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இந்த 6 தொகுதி இப்ப காலியா இருக்கு. 6ல் 7 தொகுதி காலியா இருக்கு. மெஜாரிட்டி இல்லாத மைனாரிட்டி அரசாங்கம் விஜயனுடைய அரசாங்கம். இன்றைக்கு 6 மாதத்துக்குள்ள மறுபடியும் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தா கூட இருக்கிற மெஜாரிட்டிக்குள்ள இருக்கிற அந்த 106 உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு, 106 சபாநாயகரை தவிர்த்துட்டீங்கன்னா 106 உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு விசிகா, ஐயுஎம்எல் உட்பட இந்த கூட்டணி கட்சிகளை வச்சுக்கிட்டு, அமைச்சர் பதவி கொடுத்த காங்கிரஸ் வச்சுக்கிட்டு ஈஸியாக தாவேகா மீண்டும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் வெற்றி பெறும். அதனால இது அவர்களுக்கு தான் சாதகமே தவிர எதிர்கட்சிகளுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதுல நீதிமன்றம் அப்படி பண்ணிருச்சு இப்படி பண்ணிச்சு பேசுவதற்கு ஒண்ணுமே இல்லை. இது தெளிவான ஒரு வழக்காக பார்க்கப்படுது. நீதிமன்றத்துல ஒரு பிரேயர் போட்டிருக்கு. என்ன பிரேயர் அப்படின்னா, இந்த இடைத்தேர்தல் என்பது நடத்தப்படக்கூடாது. ஏன்னா இவங்க வெற்றி பெற்றதே செல்லாதுன்னு நான் போட்டிருக்கேன். இவர்கள் வெற்றி தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கேன். நான் வெற்றி பெற்றதா அறிவிக்கணும்னு போட்டிருக்கேன்லாம். நிறைய விஷயங்கள்லாம் நீதிமன்றத்துல நடக்கிற வழக்குகள்ல தனி ட்ராக்கு. இப்போ இந்த வழக்குல என்ன உத்தரவுனா இதுதான் உத்தரவு. இதுதான் ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. இது நிச்சயமாக இடைத்தேர்தலை நம்பி இன்னைக்கு எல்லாம் கரூருக்கு போனார் இல்லையா முதலமைச்சர் ஜோசப் விஜய். கரூருக்கு போய் அங்க பிரச்சாரம் பண்ணதே என்னத்துக்காகனா, இடைத்தேர்தலை ஓட்டு போடுங்க மக்களே, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு ஓட்டு பிச்சை கேட்டார்.
அது அவர்களுக்கு ஒருவேளை அது அவர்களுக்கு அதிர்ச்சியா இருந்திருக்கலாம். என்னடா நம்ம இடைத்தேர்தலை பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தோம், இங்க கோர்ட் வந்து இடைத்தேர்தலை நடத்தக்கூடாதுன்னு தடை போட்டிருக்கேன்னு அது ஒரு ஷாக்கா இருக்கலாம். தவிர இதனால் பாதகம் என்பது யாருக்கும் இல்லை. சாதகம் தாவேக்காக்கு தான், விஜய்க்கு தான் சாதகம். ஆனா அவர் என்னன்னா மறுபடியும் ஒரு வாட்டி போகணும். இப்ப இன்னைக்கு போயிட்டு வந்துட்டாரு, இனிமே கரூருக்கு எப்ப போவாருன்னா நிச்சயமா போக வாய்ப்பு இல்லை. கரூர்ல வந்து அவர் வந்து தேர்தல் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டா அந்த நேரத்தில் ஒன்னா தலையை காட்டுவார். அது வரைக்கும் கரூர் மக்களுக்கு அவ்வளவுதான். இன்னைக்கு வந்தாரு, அந்த மக்களுக்கு 32 பேருக்கு பணி ஆணை, அதுவும் தற்காலிக, அதுவும் காலையில நீதிமன்றம் ஒரு கொட்டும் வச்சிருச்சு, பர்மனன்ட் ஆர்டர்லாம் தரக்கூடாது, தற்காலிக ஆணை தான் தரணும்னு. அது என்ன நடக்கும்லாம் தெரியாது. இதுக்கு இடையில அந்த பணியாணை பெற்றுக்கொண்டவர்கள் இறந்து போனவர்கள் இருக்காங்கல்ல, அந்த 41 பேர் இறந்து போனவங்க, அந்த இறந்து போனவர்களுக்காக நினைவு சின்னம் அங்க எழுப்பப்படும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு போல இருக்கு. இப்போ நினைவு சின்னம் எழுப்பும் போது என்ன பண்ணுவார், 41 பேருடைய போட்டோவெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணுவார்னு நினைக்கிறேன். முள்ளிவாய்க்கால் மாதிரி எதுவும் பண்றதுக்கான பிளான் வச்சிருக்காரு போல. ஏன்னா இவர் வந்து அங்க போகும்போதெல்லாம் இவருக்கு அதை தெரியணும் இல்லை, ஏன்னா இந்த மக்கள் எல்லாம் விஜய் தாமதத்தால் செத்து போனாங்கன்னு அவருக்கு தெரியணும். நினைவு சின்னம் அமைக்கப்பட்டா அந்த இடத்துல வந்து இன்னொரு சின்னமும் போடணுங்க. அது என்ன சின்னம்னா, முதுகு காட்டிட்டு ஓடுற மாதிரி ஒருத்தருடைய ஒரு உருவத்தை நீங்க வச்சிடணும். யாருன்னா 30 பேர் செத்து போயிட்டாங்க சார், சார் சார் விஜய் சார் 30 பேர் செத்து போயிட்டாங்க சார் கேட்கும் போது பின்னங்கால் பெடர்ல பட ஒருத்தர் ஓடினார். அவர் வேற யாரும் இல்லை, நம்முடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு சோசப்பு விஜய் இருக்கார் இல்லையா, இவர் தான் ஓடினார். அப்பெல்லாம் எந்த கவனமும் அந்த மக்கள் மேல இல்லை, அக்கறை இல்லை. மறுநாள் ஒரு மாசத்துக்கு அவர் இந்த பக்கமே வரல. அதுக்கப்புறம் கரூர்ல போய் துக்கத்தை மனசுல ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு கரூர்ல போய் ஆட்டம் போட்டார், டான்ஸ் ஆடினார், துள்ளி குதிச்சார். ஆடியோ லான்ச்ல, ஜனநாயகன் ஆடியோ லான்ச்ல பயங்கரமா குத்தாட்டம் போட்டார். அப்பெல்லாம் அந்த சோகத்தை வந்து ஒரு ஓரமா மறைச்சு வச்சிருந்தார், கோட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்தார் போல இருக்கு. எங்க ஒளிச்சு வச்சிருந்தா நமக்கு தெரியாதுங்க. ஏன்னா இன்னைக்கு மக்கள் அவர் சொன்னார் மக்கள் முன்னாடி, நான் எத்தனையோ துக்கத்தை தாண்டி சோகத்தை தாண்டி இங்க வந்திருக்கேன் நான் அப்படின்னாரு. என்னத்தை தாண்டி வந்தாருன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதையா என் வாயால நான் சொல்லுவானே, அதனால அதெல்லாம் சொல்ல விரும்பல. பொய் பேசியிருக்காரு, அதை நம்ம கடந்த 2 வீடியோலையும் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அதனால மீண்டும் அந்த பக்கத்துக்கு நம்ம போக வேண்டாம். இந்த சூழ்நிலையில நீதிமன்றம் அவருக்கு கொடுத்திருக்கிற இந்த சம்மட்டி அடி இருக்குல்ல, இது வந்து அந்த கட்சிக்கு சட்டமன்றத்துல ஏதுவான நிலையில் இருந்தா கூட இடைத்தேர்தலுக்கான வேலையை இவங்கெல்லாம் செய்ய ஆரம்பிச்ச நேரத்துல இன்னும் டைம் எடுத்துக்கலாம். அப்ப இன்னும் டைம் எடுக்க தாவேக அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் மக்கள் மன்றத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். இவருடைய செயல்பாடு லட்சணம் வந்து வெளியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த பொய்ப்பரப்பி தான் இவங்க வந்து ஆட்சியை பிடிச்சாங்க. இந்த 50 நாள்லயே பல்ல காட்டிடுச்சு. நிர்வாக சீர்கேடு, கரண்ட் பஞ்சாயத்து, காசு கொடுக்க துப்பு இல்லை, காசு இல்லாம இருந்தாலும் தங்க மோதிரம் மட்டும், அந்த தங்க மோதிரமும் உருப்படியா அரசு மருத்துவமனை பிறந்தாதான்னு சொல்லி அது ஒரு பொய் பித்தலாட்டம், விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடியில ஏமாத்து வேலை, இன்னும் போராட்டம், மேகதாது பிரச்சனை, காவிரியில தண்ணி திறந்து விடல, இப்படி ஏராளமான பிரச்சனைகளை தினந்தோறும் சந்தித்துக் கொண்டிருக்கிறது தாவேக அரசாங்கம். இன்னும் நாள் தள்ள இடைத்தேர்தல் நெருக்கத்துல இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த ஏமாத்து வேலையில அதே நைஸா ஏமாத்திட்டு வந்துடலாம். நாள் டைம் எடுத்ததுன்னு வச்சுங்களேன், டைம் எடுத்ததுன்னா நிச்சயமாக சோசப் விஜயனுடைய செயல்பாடுகளை மக்கள் புரிஞ்சுப்பாங்க. அப்ப இடைத்தேர்தல் வெற்றி என்பதே பெரும் சிக்கலாக மாறி போகும் நம்ம சோசப் விஜய்க்கு. இதுக்கு இடையில இதே மாதிரி ஒரு வழக்கு வந்து செந்தில் பாலாஜி நம்ம கோயம்புத்தூர்ல வெற்றி பெற்றார் இல்லையா, அவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுச்சு. செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றது செல்லாதுன்னு அறிவிக்க சொல்லி. ஆனால் அந்த வழக்கை தொடர்ந்தவர் அந்த தொகுதியை சேர்ந்தவர் இல்லைன்னு சொல்லிட்டு, 2வது இதுல எந்த முகாந்திரமும் சரியான விஷயங்கள் இல்லைன்னு அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் பார்க்கப்பட்டுச்சு. ஏற்கனவே அவரை கைது பண்ணி ஜெயிலில் வச்சு ஒரு சீன் போடலாம் ட்ரை பண்ணாரு நம்ம முதலமைச்சர் சோசப் விஜய், அது நடக்கல. இப்போ அவருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கிலையும் அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணியிருக்கு நீதிமன்றம். ஆக இந்த சூழலை போனா ஹீரோவா நம்ம வந்து வெளியில காமிக்கணும்னு நினைச்ச சோசப் விஜய் வில்லனா தான் காட்டப்படுறார். வில்லனாக மக்கள் மத்தியில அறிமுகப்படுத்தி அவரை காலி பண்ணி அவருடைய இமேஜை டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கிற செந்தில் பாலாஜி தொடர்ச்சியாக அந்த மக்களாலும் மற்றவர்களாலும் ஹீரோவாக பார்க்கப்படுறார். உல்டாவா போகுது. ஸோ சினிமா ரீல்ஸ்லேயே ஓட்டிட்டு இருக்கிற நம்ம சோசப் விஜயனுடைய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள்ல இன்னும் என்னென்னலாம் போக போகுது, இந்த இடைத்தேர்தல் விஷயங்கள் குறித்து அடுத்த கட்ட நகர்வு இவங்க வந்து நிச்சயமா இந்த இடைத்தேர்தல் தடையை ஏற்று உச்சநீதிமன்றம் போவாங்க. அங்கெல்லாம் போய் என்ன சொல்லுவாங்க தெரியாது. ஏன்னா ஆல்ரெடி இவங்க கேவியட்டும் அங்கே போட்டிருக்காங்கன்றாங்க. ஸோ அவர்கள் கருத்தை கேட்காம அங்கே எந்த விஷயத்தையும் எந்த முடிவும் வரமாட்டாங்க. அப்படி எல்லா இடங்களிலும் சிக்கல் இருக்கு. ராஜினாமா பண்ணவர்களுக்கு தலையில பெரிய துண்டு, ஈஸியா டக்குன்னு அந்த சூட்டோட சூட்டை நம்ம ஜெயிச்சு மறுபடியும் மந்திரி ஆயிடலான்னு கனவு போட்டவர்களுக்கு
கடைசி வரைக்கும் இதே நிலை தான் நீடிக்கும். இந்த கோர்ட்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஸ்டேட்டஸ் கோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது என்னன்னா முந்தைய நிலையே தொடரும் அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தை. அதனால அவங்க ராஜினாமா பண்ணிட்டா கூட அவர்கள் அதே நிலையில தான் இருக்காங்க. அவங்களுக்கு முன்னேற்றமும் இல்லை, பின்னடைவு தான் ஜாஸ்தி. ஏன்னா இன்னைக்கு அவங்க அந்த தொகுதி மக்கள்கிட்ட போய் அவங்க தான் எம்எல்ஏனும் போய் காட்டிக்க முடியாது. நீ எம்எல்ஏ கிடையாது, ராஜினாமா பண்ணிட்ட. அந்த கட்சியும் இல்லை. அதனால அந்த கட்சி தொண்டர்களும் காண்டில் இருக்காங்க. ஸோ இப்போ எல்லா இடங்களிலும் அந்த ராஜினாமா செய்தவர்களுக்கு பெரிய சிக்கல் தான். அவங்க தொடருவாங்களா, மறுபடியும் மீண்டும் அந்த மாதிரி வீரியத்தோடு வேலை செய்வாங்களா? என்ன வேலை செஞ்சாலும் அவங்களுக்கான வெற்றி என்பது எட்டாக்கனியாக தான் தோன்றுகிறது. பொறுத்திருப்போம் மக்களே. இடைத்தேர்தல் தீர்ப்பு எதை நோக்கி நகர்கிறது, தமிழக அரசியல் என்ன மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்காங்க மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.